குட் ஈவினிங் சோல்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான பாட்டு. உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு நியூவாக இருக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். லைஃப் லாங் வந்து நீங்கள் அதை வந்து ஞாபகம் வச்சு உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது அந்த ஒளிந்தன காலங்கள் ஊழியும் போய் அப்படின்னு சொல்லி அவருங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து நிறைய அந்த காலம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி அழிஞ்சும் போயிடும் அப்படின்றத தான் அவர் மீன் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கழிந்தன கற்பனை அப்படின்றது என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு இமேஜினேஷனில் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருப்போம். நாளைக்கு இதை பண்ணிடலாம், அடுத்த வருஷம் இதை பண்ணிடலாம், 5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நம்ம லைஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளோட லைஃபு, ஃபேமிலி, பிள்ளைங்க இவங்களோட லைஃப்லாம் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வந்து கற்பனை பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம கற்பனை பண்ண மாதிரிலாம் நம்ம லைஃப் இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 99.9% இருக்காது. நம்ம ஒரு மாதிரி நினச்சி நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போவோம், ஆனால் அது வேறு மாதிரி எடுத்துகிட்டு போவோம். அதனால தான் அவர் இங்கே வந்து அழகாக வந்து நம்ம வந்து கழிந்தன கற்பனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நாளும் குறுகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்ம வாழ்கிற நாள் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகே. அதுக்கப்புறம் பிழிந்தன போல தம் பேரிடர் ஆக்கை. அதாவது ஒரு ஒரு பழத்தை வந்து சக்கையாக புழிஞ்சா அது எப்படி வந்து சுருங்கி போயிடுமோ அதே மாதிரி தான் நம்ம பாடி வந்து சுருங்கி போகுது. எனக்கு இப்போ இந்த அவர் எடுத்துக்காட்டியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம ஏஜ் ஆன உடனே நம்மளோட பாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தானே இருக்குது. ஒரு நல்ல ஒரு பழம் வந்து அப்படியே சுருங்கி போன மாதிரி தான் நம்ம பாடி ஆகுது. அதுதான் அவர் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. மென்ஷன் பண்ணி என்னென்னா ஒரு நாள் அழிஞ்சே போயிடுறோம். இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி பார்த்தா கூட நம்ம வாழ்க்கை வந்து ஒரு நாள் வந்து போயிடும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து தான தர்மம் வந்து செய்யாமலே நம்ம நாளை வந்து வீணாக்கிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக சிரிப்பாக வருது. ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு, நீயும் ஒரு நாள் வந்து வயசாகி உடம்புல சக்தியே இல்லாமல் போய் ஒரு நாள் சாக தான் போகிற. உனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி சாகிறத பார்த்தும் கூட, வயசாகி இறந்து போகிறத பார்த்தும் கூட நம்ம வாழ்கிற நாளில் வந்து நம்ம தான தர்மம் படி நல்லபடியாக வாழணும்னு உனக்கு ஏன் தோணலைன்னு கேட்குறாரு. ஆனால் ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்களேன். நார்மலாக ஆவரேஜாக ஒரு ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வயசானவங்களை பார்த்து என்ன கற்றுக்குறாங்கன்னா, ஐயோ வயசாயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது, அதனால அந்த வயசும் அந்த இளமையும் இருக்கும் போதே நம்மளுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், எதையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த மட்டும்தானே நம்ம கற்று வச்சுருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து என்ன எல்லாரும் ஒரு காலத்தில் சாக தான் போகிறோம், வயசாகி சாக தான் போகிறோம், அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு நம்ம வாழுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 1% ஆஃப் த பீப்புள் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரேராக இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா யாரும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் மற்றபடி எல்லாரோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, வயசாயிடுச்சுன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, வயசாயிடுச்சுன்னா எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, அதனால வயசு இருக்கும் போதே நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த முக்கியமாக அந்த மெட்டீரியலிஸ்ட் டிசையர்ஸு, வேர்ல்டுலி டிசையர்ஸு, வேர்ல்டுலி ப்ளஷர்ஸ் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குமே தவிர, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும், நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும், நிறைய நம்மக்கிட்ட இருக்கிறதுல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து வாழணும் அப்படின்ற எண்ணம் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இங்கே திருமூலர் வந்து என்ன நம்மள சொல்கிறாரு, உனக்கும் ஒரு நாள் வயசாயிரும், ஒரு நாள் சாகும், செத்துருவேன்றது கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கார் பாருங்க. பட் இது ரிலேட்டடாக நான் படித்த ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து 4 யுகமாக இருக்கிறோன்னு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சத்வ யுகம், அப்புறம் இன்னும் ஒரு 2 யுகம் இருக்குது, லாஸ்ட்டில் வந்து கலியுகம். இப்போ நம்ம கலியுகத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 4 யுகமாக நம்மளோட அந்த ஹியூமன் லைஃபோட பீரியட்ஸை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அது வந்து நம்மளோட ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்ஸில் வந்து அது வந்து இருக்குது. ஆனால் அதோட நம்ம ரிலேட் பண்ணலாம். நம்ம ஹியூமன் எவல்யூஷனோட பார்த்திங்கன்னா அது கம்பேரிட்டிவாக வந்து அவங்க சொல்கிற யுகமும் அந்த ஹியூமன் எவல்யூஷன் வந்து சயின்ஸ் பீரியடோடு கம்பேர் பண்ணும்போது அது மேட்சாக தான் இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த சத்திய யுகம் இருக்குது இல்லையா, அந்த சத்திய யுகம் வந்து ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸில் வந்து 1.7 மில்லியன் இயர்ஸ் அகோன்னு சொல்லுது. நான் வந்து அதோட கம்பேர் அதை வந்து நீ அங்கே நடந்ததா அங்கே இருக்கிறதா சொல்கிற விஷயங்களோட நீ வந்து நம்ம சயின்டிஃபிக்காக ஆர்கியாலஜிக்கல் ரெஃபரன்சஸ் கொடு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, AI2லேருந்து என்ன சொல்லுதுன்னா, மேபி அரவுண்ட் வந்து ஒரு 10,000 to 20,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ லாஸ்ட்டில் கலியுகம் ஆரம்பிச்சது வந்து இப்போ வந்து 2025 இருக்கோமா, இதுக்கு முன்னாடி ஒரு 3,000 கலியுகம் ஆரம்பிச்சு 5,000
கலியுகம் ஆரம்பிச்சு 5000 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம அப்ராக்ஸிமேட்டா என்ன நினைக்கலாம்னா, மேபி ஒரு 30,000 40,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சத்திய யுகம் இருந்திருக்கும்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த திரேதா யுகம், அதுக்கப்புறம் அந்த இன்னொன்னு துவாபார யுகம், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து கலியுகம்னு வரும்போது மேபி மேட்ச் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த சத்திய யுகம்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பீப்பிள் வந்து டிவைன் கான்ஷியஸ்னஸ்ல இருந்திருக்காங்க. இப்ப அந்த டிவைன் கான்ஷியஸ்னஸ வந்து நம்ம வந்து கொண்டு வரதுக்கு வேண்டி தான் அந்த 48 டே ஜர்னி பண்றது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்ஸ் பண்ணுங்க, தென் மெடிடேஷன் பண்ணுங்க, சேரிட்டி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து டிவைன் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்டை வந்து நம்ம மைண்ட் வந்து அச்சீவ் பண்றதுக்கு வேண்டிதான். ஆனா அப்ப வந்து அவங்க வந்து நேச்சுரலாவே வந்து சத்தியயுகம்ல அப்படிதான் இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ஹையஸ்ட் சிவிலைசேஷன் ஆஃப் மேன்கைண்டுன்னு நம்ம சொல்லலாமா. அதுக்கப்புறம் வந்து அந்த யுகம் வந்து மேபி ஏதோ ஒரு கேலமைட்டிஸ்னால டோட்டலாக அழிஞ்சு போய் திரும்பி அடுத்த யுகம் ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த யுகம்ல வந்து எப்படி இருந்தாங்கன்னா, பீப்புள் இந்த டிவைன் கான்ஷியஸ்னஸ்ல இருந்தனால சுத்தமாக நெகட்டிவ் எமோஷன்ஸு, நெகட்டிவ் ஆட்டிடியூடு, நெகட்டிவிட்டின்னு எதுவுமே இல்லாமல் 100% வந்து பியோர் டிவைனா, அதாவது டிவைனோட கனெக்டடா, டிவைன் வந்து நம்மளுக்குள்ளே தான் இருக்கு அப்படின்றத உணர்ந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு டிவைன் வேர்ஷனாக தான் வாழ்ந்திருக்காங்க. அப்போ எப்படி இருந்திருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள போட்டி, பொறாமை, மற்றபடியான கெட்ட விஷயங்கள், டிசையர்ஸ், பேராசைகள்லாம் இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக லைஃப் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ இங்கே தான் ஹைலைட் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஏஜிங்கே இல்லையாம். அவங்க யாருமே வந்து ஃபாரெவர் யங்காகவே தான் இருப்பாங்களாம். அவங்களுக்கு வந்து அந்த தோல் சுருக்கம், அந்த மாதிரி வயசானது, அது முக்கியமாக டிசீஸு, ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்ததில்லை. எல்லாருமே எப்போவுமே வந்து அந்த யூத்ஃபுல்னஸை வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதை விட முக்கியமான விஷயம் வந்து அவங்க எல்லாருமே வந்து டெத்துன்றது அவங்க விருப்பப்பட்டாதான். மற்றபடி எல்லாருமே 1000 வருஷம் 2000 வருஷம்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்களா விருப்பப்பட்டு போதும் எனக்கு இந்த லைஃபு அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க வந்து டிவைன் வில்லில் நான் சாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டு அவங்க உயிரை வந்து விட்டவங்க தானா. ஒன்று ஏதோ யோகிக் ப்ராக்டிஸ் மூலமாக விட்டுருக்காங்க, இல்லைன்னா டிவைன் கிட்ட டிமாண்ட் பண்ணி போதும் என்னோட லைஃப் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசுக்குள்ளே இருக்க டிவைன் கிட்ட பேசி தான் இறந்துருக்காங்க. அப்போ மரணமே இல்லாத வாழ்வு, மரணம்ன்றது தன்னோட விருப்பப்படி தான் விருப்பப்பட்டா மட்டும்தான் மரணம். அதுக்கப்புறம் அந்த ஓல்ட் ஏஜ்ன்ற விஷயமே கிடையாது, ரிங்கிள்ஸ் கிடையாது, ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் கிடையாது, அந்த ஓல்டேஜ்க்குரிய எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து அந்த யூத்ஃபுல்னஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சத்தியயுகத்தில். அப்போ எனக்கு இது வந்து இப்போ ஈஸியாக என்னால் கம்பேர் பண்ண முடியுது. ஏன்னா வயசாகிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏஜிங் இருக்கும், அவங்களோட ஃபேஸில் தெரியும், அவங்களோட பாடியில் தெரியும். ரொம்ப சீக்கிரமாக மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஏஜிங் ஆயிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ மச் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ்லையும் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்லையும் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஏஜிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. சீக்கிரமாக அந்த ரிங்கிள்ஸ் வந்துடும், ஏஜ் ஸ்பாட்ஸ் வந்துடும். ஹெல்த் ரிலேட்டடாக வந்து அந்த வயசானவங்களுக்குரிய எல்லா இஷ்யூஸும் வந்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக நெகட்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்களுக்கு தான். அப்போ எப்படி ஒரு சூப்பர் டிப்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் பாருங்கள். நீங்கள் வந்து 100% உங்களோட லைஃப்பில் இருந்து நெகட்டிவ் எமோஷன்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணிவிட்டு எப்போவுமே பாசிட்டிவாகவும் எப்போவுமே வந்து ஹாப்பியாகவும், கொஞ்சம் கூட அந்த கோவம், வருத்தம், ஆத்திரம், இது பொறாமை, போட்டின்னு என்னெல்லாம் நெகட்டிவ் எமோஷன் இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இது எல்லாமே உங்கள் லைஃப்ல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ எந்த ஏஜில் உங்களோட இந்த லுக் இருக்கோ இந்த லுக் அப்படியே தாங்க இருக்கும். அது நான் வந்து எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா இப்போ என்னோட ஃபீச்சர்ஸில் வந்து என்னோட ஹெல்த்லேயும் சரி பயங்கரமான சேஞ்ச் வந்து நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா நான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எனக்குள்ள நெகட்டிவ் திங்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஒரு 10% நம்மளையும் அறியாமல் புதஞ்சு கிடக்கிற ஏதோ ஒன்று வந்து ஒரு ட்ரிகரில் வந்து வெளியில் வருது. அது வரதையும் நான் இமீடியட்டாக சரி பண்ணிடுறேன். மற்றபடி வந்து 90% வந்து ஐ காட் ஃப்ரீ ஃப்ரம் நெகட்டிவ் திங்ஸு. அப்போ எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னோட ஃபேஸ்லேயும் சரி, என்னோட ஹெல்த்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஐ குட் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் தட் அந்த ஏஜிங் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆனது வந்து எனக்கு நல்லா தெரியுது. ஐ எம் 43 நவ். ஆனால் என்னை பார்த்தா எனக்கே வந்து தெரியல, நம்மளுக்கா 43 ஆயிருக்கு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் என்னோட
ஃபேஸ் இருக்கு. முன்னாடி 1 இயர்க்கு முன்னாடி வந்து அந்த ஃபேஸ்ல வந்து அந்த 40ஸ்க்குரிய அந்த ட்ரூப்பிங் திங்ஸு எல்லாமே வர ஆரம்பிச்சுச்சு. உடனே நான் வந்து நெறையா இதுக்கு சப்ளிமெண்ட் எடுக்கணும், அப்புறம் அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய பண்ணிட்டுருப்பேன். பட்டு ஒ ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி டிவைன் இன்ட்யூஷன்ல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண வச்சாரு. "உனக்கு வந்து என் மேல நம்பிக்கை இருக்குன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணு. உனக்கு இது எதுவுமே தேவையே இல்ல. நீ என்ன எந்த அளவுக்கு உள்ள ஆக்குபை பண்ண விடுறியோ, அந்த அளவுக்கு நீ வந்து நல்லா இருப்ப. அத ப்ரூவ் பண்ணணும் இல்லையா எல்லாருக்கும். அதனால நீ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுன்னு" சொன்னனால, அந்த சப்ளிமெண்ட் சாப்பிடுறதுலருந்து, அந்த அந்த பியூட்டிக்குன்னு வந்து டூ மச்சா போடுற எஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டாரு. அதர்வைஸ் மத்தபடி நேச்சுரலா டெய்லி நம்ம என்ன பண்ணுவோமோ, பேசிக் திங்ஸு அத மட்டும் தான் பண்ண வச்சாரு. பட் எனக்கு நம்பவே முடியாத அளவுக்கு என்னோட பெஸ்ட் வெர்ஷனா வந்து நான் வந்து இப்ப இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ இந்த நெகட்டிவ் திங்ஸ் இல்லாம இருக்கிறது தான். நெகட்டிவ் திங்ஸ் எப்ப இல்லாம இருக்கும்? கடவுள் நம்ம கூட இருக்காருன்னா மட்டும் தான் அது 100% நம்ம வந்து நெகட்டிவிட்டி இல்லாம இருப்போம். அதுலயும் ரொம்ப கஷ்டம். நம்மளையும் மீறி நமக்குள்ள இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டீஸோ, இல்ல ஃபியர்ஸோ எந்த எந்த டைம்லயாவது வரதான் செய்யும். பட் அது வந்து ஒரு ஜர்னி. நம்ம அதிகமா வந்து டிவைனுக்கு வந்து நம்ம மைண்ட்ல இடம் குடுக்க குடுக்க, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆன்டி ஏஜிங் டிப்ஸும், ஹெல்த் டிப்ஸும் குடுத்துருக்கேன். உங்க லைஃப்ல நான் வந்து ஃபாரெவர் யூத்ஃபுல்லா நான் இருக்க விரும்புறேன் அப்படின்னா, அந்த சத்திய யுகத்துல இருந்த பீப்பிள் மாரி கண்டிப்பா நம்மளாலயும் இருக்க முடியும். ஆனா, அது ரொம்ப டஃப்பான விஷயம் தான். பட் ஆனா நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும். அதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. நான் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸும் சொல்லிட்டேன். என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லிட்டேன். அத வச்சு அம் கடவுளுக்கு புடிச்ச மாரி வாழ ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டீஸும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்பவுமே வந்து ஃபாரெவர் ஒரு யூத்ஃபுல்லான ஒரு மேக்னெட்டிக் பெர்சனாலிட்டியா மாறிடுவீங்க.